ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/2/2024 அவ்விக்த முரளி 1998 வருடத்தின் முரளி இது. பாபா மேலே, பாபாவுடைய சேவை மேலே, இந்த பிராமண பரிவாரத்தின் மேலே அன்பு இருந்துச்சுன்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. இதுதான் சாரமே. இன்றைக்கி பாபா குழந்தைங்களை பார்க்குறார். இது ஆக்சுவலாக சிவ ஜெயந்தி முரளி, சிவராத்திரி முரளி இது. ஸோ பாபாவுடைய பர்த்டே இல்லையா சிவராத்திரி, அதை கொண்டாடுறதுக்காக எல்லா குழந்தைங்களும் வந்திருக்கிறாங்க. நீங்கள் பாபா முன்னாடி ஸ்தூலமாக உட்காந்துருந்தாலும் சரி அல்லது சூக்ஷ்மமாக உட்காந்துருந்தாலும் சரி, பாபா எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுறார். ஒரு பக்கம் பாபாவை சந்திக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் பாபாவை வெளிப்படுத்தணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளிப்படுத்தணுன்ற ஊக்க உற்சாகமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குது. பாபாவை சந்திக்கிற சந்தோஷம், இன்னொன்று பாபா வெளிப்படுத்தணுன்ற சந்தோஷமும் இருக்குது, வெளிப்படுத்தணுன்ற ஊக்க உற்சாகமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊக்க உற்சாகமும் ஆனந்தமும் நிரம்பிய குழந்தைகளை நாலா பக்கமும் பார்த்து பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். குழந்தைங்க, நீங்கள் மட்டும் அவ்வளோ தூரத்துலேருந்து அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, வெவ்வேறு மூலையிலேருந்து வந்தேன்னு நினச்சிக்காதீங்க அப்பாவுடைய பர்த்டேவை கொண்டாட. நான் கூட ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன் குழந்தைங்களுடைய பர்த்டேவை கொண்டாட. ஏன்னா சிவராத்திரி பாபாவுக்கும் பிறந்த நாள், நமக்கும் பிறந்த நாள் இல்லையா? பாபா வந்தோடனே ஞானத்தை கொடுக்குறார். அதான் ஒரு முரளியில் சொல்லியிருப்பார், உலகத்திலே அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் கொண்டாடுறது வேறு எங்கேயுமே நடக்காது இல்லை. அப்படியே ஒரே தேதியாக இருந்தாலும் வருடம் மாறும், இங்கே வருடமும் ஒன்றே. ஸோ பாபா எப்போ பிறகுறாரோ அப்போயும் நம்ம எல்லோருக்கும் ஜென்மமும் கொடுக்குறேன். ஆனால் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன தான் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கான்னு தூரத்துலேருந்து வந்தாலும் அப்பாவோடு ஒப்பிடும் பொழுது உங்களுடைய தூரம் ஒரு பெரிய தூரமா என்ன? நீங்கள் வர்றதுக்கு டைம் ஆகுது, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டை பிடிச்சி. பாபா ஒரு வினாடி தான் ரதத்தை எடுக்கிறார், டமால்னு வந்துடுறாரு, அவ்வளோதான். நீங்கள் அப்பாவுடைய பர்த்டேவை கொண்டாட மட்டும்தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நானுமே பிராமண ஆத்மாக்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஆதி ரத்தினங்கள் இல்லையா, ஆரம்பத்திலே பாபாவுக்கு சேவைக்கு உதவியாக இருந்தவர்கள், பாபா ஜென்மம் எடுத்ததுலேருந்தே துணைவர்களாக இருந்தவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறேன். ஏன்னா பாபா தனியாக அவதரிக்கிறது கிடையாது. எந்த சிவன் கோயிலையாவது வெறும் சிவலிங்கம் மட்டும் இருந்து பார்த்துருக்குறீங்களா? ஆனால் அம்மன் கோயிலில் வெறும் அம்மன் மட்டும் இருக்கிறத பார்க்கலாம், பிள்ளையார் கோயிலில் வெறும் பிள்ளையார் மட்டும் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் சிவன் கோயில் மட்டும் எல்லாரும் இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பாங்க, முருகன் இருப்பாங்க, விஷ்ணு இருப்பார். விஷ்ணு கோயிலில் சிவலிங்கமே இருக்காது பெரும்பாலும் இல்லையா? ஆனால் சிவன் கோயிலில் மட்டும் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவர் தனியாக அவதரிக்கலை. ஸோ பாபா பிறக்கும்போதே பிரம்மாவும் பிறக்கிறார். ஸோ பிரம்மாவோடு சேர்த்து பிராமண குழந்தைகளாகிய நீங்களும் திவ்ய ஜென்மம் எடுக்கிறீங்க. அதாவது நம்ம எல்லோரும் ஒன்றாக அவதரிக்கிறோம். பிராமணர்கள் இல்லாமல் பாபா மட்டும் இந்த யஜ்யத்தை உருவாக்கிட முடியுமா என்ன? ஸோ பிரம்மா மூலமாக இந்த பிராமணர்களை வச்சுத்தான் பாபா இந்த யஜ்யத்தையே உருவாக்குறார். பிரம்மா மூலமாக உருவான பிராமண குழந்தைகளாகிய உங்களை வச்சு. ஸோ அந்த யஜ்யத்தின் மூலமாக தான் நீங்கள் எல்லாரும் உருவாக்குறீங்க. இந்த யஜ்யம் தான் அங்கே வேதத்தில் யாகம்னு சொல்லிடுறாங்க. யாகத்தில் நெருப்பு வச்சு வளர்ப்பாங்க இல்லையா, அதிலிருந்து திரௌபதி உருவானாங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் அப்படி நெருப்பில் பூத்த திரௌபதி நாம தான். நீங்கள் பாபாவோடு 2 வருட குழந்தையாக இருக்கலாம், 2 மாத குழந்தையாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எடுத்த ஜென்மம் சாதாரண ஜென்மம் இல்லை, தெய்வீக பிராமண ஜென்மம். அதற்கு வாழ்த்துக்கள். இது மிக உயர்ந்த ஜென்மம். ஸோ அதனால் இந்த திவ்ய ஜென்மம் எடுத்த ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறாங்க இல்லையா? பாக்கிய நட்சத்திரம் இந்த ஜென்மம் எடுக்கிறது. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களை பார்த்து பாபா நிரந்தரமாக, ஆஹா பிராமண குழந்தையே, வைரத்துக்கு சமமான ஜென்மம் எடுத்திருக்கிற குழந்தையே, ஆஹா அப்படின்றாராம். நீங்கள் எல்லோரும் ஆஹா ஆஹா தானே
இல்லை அவ்வளோ அற்புதமானவர்கள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜென்மமும் புராண கதையில் எப்படி முருகனுடைய ஜென்மம், பிள்ளையாருடைய ஜென்மம், ஒவ்வொருத்தர் கிருஷ்ணருடைய ஜென்மம், ராமருடைய ஜென்மம் எவ்வளோ மகிமை பாடப்படுது. பாபா உங்களை அவ்வளோ அற்புதமான குழந்தைகளாக மாற்றி இருக்கிறார். ஸோ பாபாவுடைய ஜென்மம் வந்து அலௌகீகமான ஜென்மம். நம்மளும் அலௌகீக ஜென்மம் தான் எடுத்திருக்கிறோம் இப்போ. ஆனாலும் பாபாவோடது ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. அதேமாரி பாபா குழந்தைகளுடைய ஜென்மமும் கூட இப்போ ரொம்ப பிரியமானதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் தான் இருக்குது. இருந்தாலும் சிவனுடைய ஜென்மம் மட்டும்தான் எல்லாருடைய ஜென்மத்திலிருந்தும் வித்தியாசமாக இருக்குது. வேறு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் ஜென்மம் எடுக்கிறதே கிடையாது, இனியும் எடுக்க போகிறது கிடையாது. நிராகார சிவ தந்தை எடுத்த மாதிரி திவ்ய ஜென்மம். ஏன்னா மற்றவர்கள்லாம் வந்து தனக்கென்று சொந்த உடலோடு பிறப்பார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும். ஆனால் நிராகார சிவத்தந்தை மட்டும்தான் இன்னொருத்தர் உடலில் பரகாய பிரவேசம் அடைகிறார். அதாவது டைரெக்டாக பிரவேசிப்பதன் மூலமாக ஜென்மம் எடுக்கிறது. ஸோ முழு கல்பத்திலும் வேறு யாராவது இப்படி ஜென்மம் எடுக்கிறாங்களா? ஒரு தந்தை மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தன்மையான பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர். ஸோ அந்த பிறந்த நாளைத்தான் சிவ ஜெயந்தின்னு பக்தர்கள் கொண்டாடுறாங்க. அதனால தான் இந்த திவ்ய ஜென்மத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பக்தர்களுக்கு தெரியாது, இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது, எப்படி அவர் பிறக்கிறாருன்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் புராண கதைகளில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை கேட்டு அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பிறந்த நாளை சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு நீங்கள் சும்மா கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா இங்கே கொண்டாடுறதுனாலே அதுவாகவே ஆகுறதுன்னு அர்த்தம் சங்கமயுகத்தில். ஸோ இங்கே நீங்கள் பாபாவுக்கு சமமாகவே ஆகுறீங்க. பாபாவுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டே அவருக்கு சமமாகவும் ஆகுறீங்க. ஸோ இந்த அலௌகிக திவ்ய ஜென்மத்துடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தான் தெரியும். வேறு எந்த குழந்தையும் தன் தந்தையோடு சேர்ந்து ஜென்மம் எடுக்கிறது கிடையாது, நாம் மட்டும்தான் அப்படி எடுக்கிறோம். ஸோ சிவஜெயந்தி அப்படின்னாலே பாபாவுக்கும் திவ்ய ஜென்மம், குழந்தைகளாகிய நமக்கும் திவ்ய ஜென்மம். அதனால தான் வைர விழா கொண்டாடுறீங்க இல்லையா. இந்த வைர விழா வந்து பாபா பிறந்து இத்தனை வருடம் ஆச்சுன்னு தானே வைர விழா கொண்டாடணும். ஆனால் உங்களுக்கும் சேர்த்து தானே கொண்டாடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜென்மமும் அப்பொழுது தான் ஆகி இருக்குது. அதனால் பாபாவுடைய ஜென்மத்தோடு சேர்த்து இது குழந்தைகளுடைய தெய்வீக ஜென்மமும் கூட. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த ஜென்மம் மட்டுமே வைரத்துக்கு சமமான பிறந்த நாள், நமக்கும் சரி பாபாவுக்கும் சரி. ஸோ இந்த வைரத்துக்கு சமமான பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே வைரம் மாதிரி ஆகுது. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு இதோடைய அர்த்தமும் தெரியும். அதனால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்கிறீங்க. 2 நாள் முன்னாடியும் இதை பற்றியே தான் பாபா சொன்னார், சிவராத்திரி அப்போ எப்படி சேவை செய்யணுன்ட்டு. ஸோ இப்போவும் சிவராத்திரியை பற்றியே பேசுகிறார். இது சிவராத்திரி முரளியும் கூட. பாபா குழந்தைங்க எவ்வளவு ஊக்க உற்சாகத்தோடு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கவும் செய்கிறாரு, கேட்கவும் செய்கிறார். அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைகளுடைய தைரியத்திற்கு பிரதிபலனாக பாப்தாதா உதவியும் கொடுக்கிறார். குழந்தைங்களுடைய தைரியம் அப்பாவுடைய உதவி. இல்லை நீங்கள் சேவை செய்யணுனாலும் சரி, சுய புருஷார்த்தம் பண்ணினாலும் சரி, முதல்ல நீங்கள் தைரியம் வைக்கணும். ஒரு அடி எடுத்து வைங்க, அடுத்தது பாபா பார்த்துக்குவார் இல்லையா. அப்போ தான் உதவியே கிடைக்கும். ஆனால் முதல் அடி நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். இப்போல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அன்பான எண்ணம் இருக்குது. அது பாப்தாதாவுக்கு திரும்ப திரும்ப வருது. அது என்ன எண்ணம் தெரியுமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் பாபாவுக்கு சமமாக ஆகணும். இதுதான் எல்லா குழந்தைங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா அது 98 முரளி 2000 உலகம் அழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த டைமில்.
ஸோ அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிடணுன்றது வந்து ஒரு தீவிர வேகம் இருந்துச்சு. ஸோ பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்படி எனக்கு சமமாக ஆகணும். இந்த திடமான நிச்சய புத்தி உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. இப்போ அதை வந்து அடிக்கோடிடுங்கள். என்னென்ன அடிக்கோடிடணும்? ஒருவேளை நான் பாபாவுக்கு சமமாக ஆகலைன்னா வேறு யாரால் ஆக முடியும்? என்னால் முடியலைன்னா யாரால் முடியும்? ஸோ அப்போ கண்டிப்பாக முடியும். நான் இப்படித்தான் இருந்தேன், இப்படித்தான் இருக்கிறேன், ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படித்தான் ஆவேன். ஸோ இந்த மாதிரி அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதா? பாபாவுக்கு சமமாக ஒவ்வொரு கல்பத்திலும் நான் ஆனேன்னு இரட்டை வெளிநாட்டினர்கள் அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. ஸோ இரட்டை வெளிநாட்டினர்களை பாபா கை தூக்க சொல்கிறாரு. இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்க உற்சாகம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட பாபாவுடைய செய்தி கிடைக்காம போயிடக்கூடாது, எல்லாருக்கும் செய்தியை கொடுக்கணும்னு அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறாங்களாம் இரட்டை வெளிநாட்டினர். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற பாபா குழந்தை கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டு பாபா குழந்தைகளுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஊக்க உற்சாகம் இருக்குதுன்றார். பாரதவாசிகள் சேவை செய்கிறதுக்கு நிறைய காலம் இருந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டில் சேவை வந்து ரொம்ப லேட்டாக தான் தொடங்கிச்சு இல்லையா? ஸோ ஆரம்பத்திலே பாரதத்தில் சேவை செய்ய தொடங்கிட்டதுனால ஒவ்வொரு கிராமமாக போய் அவங்க இந்த அப்பா வந்திருக்கிற செய்தியை கொடுத்தாங்க. ஆனால் இரட்டை வெளிநாட்டினருக்கு வந்து நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாரதத்தோடு ஒப்பிடும்போது சேவை செய்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்களுடைய ஊக்க உற்சாகத்தின் காரணமாக நாங்களும் நல்லா சேவை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பாபாவுக்கு நிரூபணம் கொடுக்குறாங்க. இன்னும் நிரூபணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாரதத்தில் வந்து ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்போ தான் தொடங்குது. ஐடி விங்கு, மீடியா விங்கு, இந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ் விங்கு, இப்படி ஒரு துறையாக வந்து சேவை செய்வாங்க. டாக்டர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அறிமுகம் கொடுப்பாங்க, சயின்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு அறிமுகம் கொடுப்பாங்க. அது வந்து அப்போ தான் தொடங்கி இருக்கிறாங்க. இது வந்து எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுக்கறதுக்கு ஒரு எளிமையான வழியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவங்க துறையை சார்ந்தவர்கள் முன்னேறணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அப்போ துறை ரீதியாக இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கும் நம்ம துறையை சார்ந்தவர்கள் இந்த ஞானத்திலே முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதன் மூலமாக நிறைய விசேஷ ஆத்மாக்கள் வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள் இங்கே வராங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? துறை ரீதியாக சேவை செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? வெளிநாட்டை சார்ந்தவர்கள் கூட வெவ்வேறு குரூப்பை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெட்ரீட் வச்சுருக்கிறாங்க. இல்லை ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து சயின்டிஸ்டெல்லாம் கூட்டுவாங்க, டாக்டர்ஸ்லாம் கூட்டுவாங்கன்னா ஒரு ரெட்ரீட் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொருவாங்க. ஸோ அதில் பக்காவானவர்களை வந்து அப்படியே மதுபனுக்கும் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல யுக்தி தான். எப்படி வந்து துறை ரீதியான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை பாரதம் எடுத்ததோ அதே மாதிரி இரட்டை வெளிநாட்டினர்களும் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ பாப்தாதாவுக்கு வந்து உள்நாடு வெளிநாடு ரெண்டு பேருடைய சேவையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து இந்த முறையை கண்டுபிடித்தவர் வந்து ஜெகதீஷ் பாய். ரெட்ரீட்டு, இந்த மாதிரி சொற்பொழிவு இதெல்லாம் வெளிநாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வெளிநாட்டில் இது ரொம்பவே அதிகமாக நடக்கும். பாரதத்தில் கூட எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சேவையை பண்ணுறாங்க. பட் யாரோ ஒருத்தர் இதுக்கு கருவியாக இருந்தாங்க, அது ஜெகதீஷ் பாய். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தனக்கு சமமானவர்களுடைய குழுவை சந்திக்க பிடிக்கும். சும்மா ஒரு டாக்டரை வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. உங்களை மாதிரி நிறைய டாக்டர் வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிதே
அப்படின்னு வருவாங்க. அது உண்மை தானே அது. ஸோ அதனால தானே யூனியன்லாம் வைக்கிறாங்க, டாக்டர் யூனியன். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா டாக்டரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும் தானே. ஸோ அப்போ இது வந்து சம அற்புதமான யுக்தி இல்லையா இந்த சேவை செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சேவை செய்கிறதுனால நிறைய ஆத்மாக்களை நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதோடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ரிட்ரீட் மூலமாக வந்த ரிசல்ட்டு, துறை ரீதியாக சேவை செய்கிற ரிசல்ட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உள்நாடு வெளிநாடு எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்புகள் சேவை செய்கிறதுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சேவை செய்கிறதுக்கு 2 இடத்துலையுமே, பாரதத்துலேயும் வெளிநாட்டிலையுமே நல்ல ஊக்க உற்சாகத்தோடு சேவை செய்கிறாங்க. யார் வந்து சுயநலமற்ற சேவை செய்து உள்ளபூர்வமான சேவை செய்து முன்னேறுறாங்களோ அவங்க தன்னுடைய புண்ணிய கணக்கை அதிகமாக சேமிக்கிறாங்க. முதல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் முதல் கணக்கு எது தெரியுமா? அவங்களுடைய முயற்சிக்கான பலன் சேமிப்பாகுது. 2வது கணக்கு தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துறதுனால மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா, அந்த கணக்கு சேமிப்பாகுது. 3வது கணக்கு யோகயுக்தாக யுக்தியுக்தாக சேவை செய்கிறதுடைய புண்ணிய கணக்கு. ஸோ இந்த 3 கணக்கும் சேமிப்பாகி இருக்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையுடைய கணக்குலையும் எவ்வளோ சேமிப்பாக இருக்குன்ட்டு. ஒருவேளை இந்த 3 கணக்கும் முழுமையாக சேமிப்பாக இருக்குது ஒரு குழந்தையோட அக்கௌண்ட்டில் அப்படின்னா அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா அந்த குழந்தையே தன்னை வந்து ஒரு சகஜ முயற்சியாளராக அனுபவம் செய்வாங்க. கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதா அனுபவமாகாது. அதே மாதிரி அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கும் ஈஸியாக முயற்சி பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ஸோ ஈஸி முயற்சி பண்ணுறதுக்கு உரிய ஒரு சின்னமாக, நினைவு சின்னமாக அவங்க இருப்பாங்க. அவங்க கஷ்டப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு பாபா மேலே அன்பு, சேவை மேலே அன்பு, இந்த பிராமண பரிவாரத்தின் மீது அன்பு. ஸோ இந்த 3 விதமான அன்பும் கடின உழைப்புனா என்னென்னே தெரியாமல் பண்ணிடுது. ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து இந்த சேவை பண்ணிடுறாங்க. சேமிப்பு கணக்கும் பயங்கரமாக ஆகுது. எல்லாருடைய ஆசீர்வாதமும் ரொம்ப ஈஸியாக வாங்கிடுறாங்க. பாப்தாதாவுக்கு வந்து அனைத்து குழந்தைகள் மேலேயும் ஒரு உயர்வான நம்பிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் நிரந்தரமாக சகஜ முயற்சியாளர்களாக இருப்பீங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளாக இங்கேயும் அங்கேயும் குழப்பத்தில் எங்கே போகிறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு குட்டிக்காரன் அடிச்சிங்க, மொட்டை அடிச்சிங்க, காவடி தூக்குனீங்க, அடகு குத்துனீங்க, நெருப்பு மேலே நடந்தீங்க, கோயில் குளம்னு சுற்றுனீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, பட்டினி கடந்தீங்க. எல்லாம் கடின உழைப்பு தான் பக்தி. 63 ஜென்மமாக. ஆனால் இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் மட்டும்தான் கடின உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. ஒருவேளை இப்போவும் நீங்கள் அதிக நேரம் கஷ்டப்பட்டே முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த சங்கம யுகத்துக்குன்னு ஒரு வரம் கொடுத்துருக்கிறார் பாபா. அது என்ன அப்படின்னா, சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். அன்புனால இல்லையா, பாபாவின் அன்புனால சகஜ முயற்சியாளர் ஆகுங்கன்னு ஒரு வரம் கொடுத்துருக்குறேன். அந்த வரத்தை எப்போ நீங்கள் அடைவீங்க? கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தீங்களா? பக்தி மார்க்கத்தில் கஷ்டப்பட்டீங்க, ஓகே. முருகர் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தார், அது பக்தி மார்க்கம். பாபா குழந்தையாகியும் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. பிள்ளையார் மாதிரி அப்படி ஜாலியாக சிவனையே சுற்றிய ஞானப்பழத்தை அடைய வேண்டாம். ஏன்னா இந்த சங்கமயுகம் இருக்கிற வரைக்கும் தான் இது வேலிடிட்டி பீரியட், இந்த வாரத்துடைய வேலிடிட்டி பீரியட். சங்கமயுகம் முடிஞ்சிச்சுன்னா ஆசீர்வாதமாக முடிஞ்சிடும் குழந்தை. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஆசீர்வாதத்தை எடு, அனாதியான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ, உனதாக்கிக்கோ. அதனால் எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையையோ அந்த கடினமான வேலையையோ வெண்ணெயிலிருந்து முடியை எடுக்கிற மாதிரி அடி ஈஸியாக கடந்து போன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறாருப்பாங்க. உனக்கு அது கஷ்டமாகவே தெரியக்கூடாதுன்றார். முருகன் தான் போய் ஊன்னு சண்டை போட்டுருப்பார். பிள்ளையார் சண்டைலாம் போட மாட்டார், அப்படி சர்வசாதாரணமாக முடிச்சிடுவார் எல்லாத்தையும் இல்லையா.
பாப்தாதா அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் இல்லையா, சிரிச்ச முகத்தோடவே தான் இருப்பார் எல்லாத்துலையும். ஆனால் ராமர் ஆகுனா டென்ஷன் ஆவார். திரேதாயுகம், சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. ஸோ சில குழந்தைங்களுடைய விளையாட்டை பார்த்தா பாப்தாதாவுக்கு சிரிப்பும் வருது, கருணையும் வருது. ஏன்னா சில குழந்தைங்க முன்னாடி பிரச்சனைகள் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த குழந்தையுடைய முகத்தில் தெரியுது. அஞ்ஞானிகளுக்கு தானே அது தெரியும். அப்படியே முகம் வெறுத்து போயிடும், அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க, கோபப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, பயப்படுவாங்க. அதேமாதிரி பாபா குழந்தையுடைய முகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. யாராவது என்ன நீங்கள் பாபா குழந்தை இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நிறையா வேலை இருக்குதுல்ல, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, பிரச்சனையே வரலன்னா உன்னை எப்படி விக்ன விநாசக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? பிரச்சனை வருது, அதை நீ அழிக்கிறவன், அதுதானே விக்ன விநாசக். தடைகளை அழிப்பவன் அர்த்தம். அதான் விநாயகர்னு சொல்கிறது. விநாசக் தடைகளை அழிப்பவர். நான் செய்கிற காரியத்துக்கு தடையே வரக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிட்டு வராங்க. அப்போ தடை வரும், அதை சிரிச்ச முகத்தோடு கடந்து போகிறவன் தான் விக்ன விநாசக். அதனால தானே உங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன ஆனாலும் உன் முகத்தில் அந்த புன்னகை கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அந்த சோர்ந்து போனதுக்கான அறிகுறியே தெரியக்கூடாது உன்னுடைய முகத்தில். உன்னுடைய அந்த முகம், அந்த மனநிலை, மூட், அது மாறக்கூடாது, ஸ்லைட்டாக கூட மாறக்கூடாதுன்ற. எப்படி சொல்கிறாரு பாருங்க நாமரி முரளி இல்லையா? ஏதாவது அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா சொல்கிறாரு, உங்களுடைய நினைவு சின்னம் தானே கோயிலில் இருக்கிற ஜட சித்திரம். அதை பார்க்குறதுக்கு இப்போ திருப்பதியெல்லாம் வந்து கண்டினியூஸாக பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அத்தனை பேருக்கும் அது சிரிச்ச முகத்தோட சக்தி கொடுத்து அனுப்புது இல்லையா? பார்த்தவங்களும் என்ன சொல்லுவாங்க, மனசு நிறைய தரிசனம் கிடச்சிது, மனசு நிறைய பார்த்தேன்றாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு அந்த சிலை டயர்ட் ஆகுதா, சோர்ந்து போகுதா, அல்லது மனநிலை மாறுதா, முகம் ஏதாவது அப்படியே சோர்ந்து போய் கடுப்பாகுதா? அரை கல்பமாக அதைத்தான் பூஜை பண்ணுறான். அரை கல்பமாக சக்தி கொடுத்து அது சோறவே இல்லை, ஒரு வினாடி விடாமல் சேவை பண்ணுது, எந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு இருக்குது. யாரோட சிலை அது? உங்களுடைய சிலை தானே. அப்போ பாபா சொல்கிறாரு, அது உங்களுடைய உயிரோட்டமான ரூபத்தோடைய ஜட நினைவார்த்தம் தான் அது. அப்போ ஜடச்சிலையே சோர்ந்து போகாமல் இருக்குது, சிரிச்ச முகம் மாறாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது உயிரோட்டமாக இருக்கிற உங்களுடைய முகத்தில் சோர்வுக்கான சின்ன ரேகை கூட தெரியலாமா? ஒரு எரிச்சல் வந்ததுக்கான சின்ன அடையாளம் கூட தெரியலாமா? சொல்லாங்களா, முகத்தில் அது பாரு எரியிறாம் பாரு எரியிறாம் பாரு, அப்போ அது முகத்திலே தெரியும் இல்லையா? தெரியலாமான்னு கேட்குறேன். ஏன்னா பாப்தாதாவும் சரி, பிராமண பரிவாரமும் சரி, உங்கள் பக்தர்களும் சரி, எல்லாருமே நிரந்தரமாக சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருக்கிறத தான் பார்க்க விரும்புகிறாங்க இல்லையா? கந்தனின் சிரிப்பு முகம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த சிரிச்ச முகத்தை தான் வந்து மகிமை பாடியிருப்பாங்க. எல்லா மொழியிலுமே எல்லா தெய்வத்துடைய முகத்தையும் அந்த புன்னகையைத்தான் வந்து மகிமை பாடுவாங்க. இப்போ சினிமா நடிகர்களே அந்த சாமியாக நடிக்கும்போது பார்த்திங்கன்னா கேஆர் விஜய் இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்கள தான் போடுவாங்களே. கிருஷ்ணர் கதாபாத்திரமும் சரி, அம்மனும் சரி, எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற முகம்தான் பிடிக்குது. யாராவது சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுறவங்க முன்னாடி போக விரும்புவாங்களா? இதை இப்போ அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, அவரே ஒரு மூட் அவுட்டாக இருக்கிறாரு அப்படி தானே எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் உங்கள் ஜடச்சித்திரத்துக்கு முன்னாடி அப்படியா நினைக்கிறாங்க? அப்படியே குஷி குஷியாக வராங்க எல்லோரும், அப்படியே பாட்டு பாடிட்டு வராங்க இல்லை? சபரிமலைக்கு ஏறுறது வந்து அவ்வளோ கஷ்டம், ஆனால் அதையே குஷியாக தான் வராங்க, ஆடிக்கிட்டு வராங்க, ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்களுடைய முகத்தில் ஒரு சோர்வை பார்த்தா நல்லா இருக்குமா? அவங்களுக்கு பிடிக்குமா? இல்லை உங்கள் ஜடச்சிலையே அவங்க அப்படி பார்த்தவங்க உங்களை உயிரோட்டமாக பார்க்கும்போது
ஒரு கோபத்தோட ஒரு மனச்சுமையோடு இருக்கிறது உங்கள் முகத்தில் தெரிஞ்சால் நல்லா இருக்குமா? அதை உங்கள் பக்தர்கள் விரும்புவாங்களா? எப்படி சூப்பராக கேட்குறாரு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சினிமா நடிகர் விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முடியெல்லாம் சீவாமல் வந்திருந்தார் ஒரு 2 படத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சுக்கு. எல்லாரும் கேட்டாங்க, என்ன இவர் இப்படி வந்திருக்கிறாரு பேக்காட்டோன்ட்டு. அப்போ யோசிச்சுப்பாங்க, ஒரு சினிமா ஹீரோவுக்கே அப்படின்னா அவங்க கடவுளாகவே நினச்சி வணங்குற தெய்வம் அது எப்படி இருக்கணும்? எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்ல. அதனால தான் பாப்தாதா எல்லா குழந்தைகளுடைய முகமும் எப்பவுமே ஒரு ஃபரிஸ்தாவாக பார்க்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஒரு கருணை நிரம்பிய, ஊக்க உற்சாகம் நிரம்பிய சகஜ யோகியாக, சகஜ முயற்சியாளராக தான் பார்க்க விரும்புகிறார். ஈஸியாக முயற்சி பண்ணுறவங்க, ஈஸியாக யோகம் பண்ணுறவங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க கிடையாது. அப்படி பார்க்க விரும்புகிறார். இல்லை பாபா, அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு பாபா, அப்படிலாம் சொல்லாதீங்க. சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்கள் முகம் எப்பவும் சிரித்து குளிர்ந்த தன்மையோடு இருக்கணுன்ற. குளிர்ச்சியாக இருக்கணும் உங்கள் முகத்தை பார்த்தா, சூடாக இருக்கக்கூடாது இல்லையா? கோபம் வந்தாலே சொல்லுவாங்களா, இன்னும் எரியிறாரு, இன்னும் சூடாக இருக்கிறாரு சொல்லுவாங்களா? அப்படி இருக்கக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும். அது பேரை வந்து சீத்தலா தேவின்னுவாங்க, குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கம்பீரமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் லேசாகவும் ரமணிகரமாகவும் இருக்கணும் இல்லையா? அந்த கம்பீரன்றது கோபம் மாதிரி இருந்துடக்கூடாது. அது பார்க்கும்போது அந்த கம்பீரமாகவும் இருக்கணும், அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம மனசை ஏதோ பண்ணணும், அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களுடைய முகம். கோயில் சிலையை சொல்ல உயிரோட்டமாகவே சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, பாபா சொல்கிறாரு, திடீர்னு வராங்க மக்கள் உங்கள் முன்னாடி, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்களுடைய முகம் சகஜ முயற்சியாளராக தெரியலன்னு வச்சுக்கோங்களாம். அப்போ என்ன பார்ப்பாங்க? அந்த முகத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவர் இல்லையா? அவங்க பார்க்கும்போது அதுதான் இருந்தது. அப்போ அவங்க மனதில் என்ன வரும்? அவர் எப்பவுமே புலம்பிட்டு இருப்பார்ப்பா, அவர் எப்பவுமே டென்ஷன் பார்ட்டிப்பா. இதுதான் புராணத்தில் வருது. துர்வாசர் எந்த நேரமும் டென்ஷன் பார்ட்டி சொல்கிறாங்கல்ல, நாரதர் எந்த நேரமும் கலகம் பண்ணுறவர் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் எதை பார்க்குறாங்களோ அதை தானே எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஆளாக தான் நீங்கள் இருக்கணும். அந்த முகம் அப்படி சிரித்த முகமாக தான் இருக்கணும். எந்த நேரத்தில் யார் திடீர்னு வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்தாலும், நீங்கள் 1 மாதத்து பாபா குழந்தையா இருங்க, 2 மாதத்து பாபா குழந்தையா இருங்க, ஆனால் உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும்? பாபா சொன்னாரே, சிரிச்ச முகத்தோட சகஜ முயற்சியாளர். அப்படியே வரம், உங்கள் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வரம் தெரியணும். வரத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். கருணை நிரம்பியவராக, சோர்வற்றவராக, வள்ளலாக, சகஜ யோகியாக தான் தெரியணும். அப்படி தானே தெரிகிறாரு. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார்? பள்ளிக்கொண்ட பெருமாள் இல்லையா? அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த முகம் அப்படி இருக்குது, செமையாக. அதனால தான் அவ்வளோ ஃபேமஸாக, அவ்வளோ கூட்டம். மோடிஜியே வந்து பார்த்துட்டு போகிறார். அப்போ நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுடைய முகம் அப்படி இருக்கணும். தூங்கும்போது கூட யாராவது பார்த்தாங்கன்னா, யாராவது வந்து டக்குன்னு லைட்டை போட்டு பார்த்தாங்கன்னா அவங்க மனசு கூலாகிடணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். வள்ளல் ஆகுங்க. வள்ளல்னா கொடுப்பவர், எடுப்பவர் கிடையாது. நீங்கள் கொடுப்பவர். மற்றவர் உங்களுக்கு நல்லதை கொடுக்கட்டும், கெட்டதை கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் பெரிய மனசுக்காரராக இருக்கணும். ஏன்னா மிக உயர்ந்த அப்பாவுடைய குழந்தைங்க தானே நீங்கள். அதனால் ஒரு தப்பான, ஒரு கசப்பான அனுபவத்தையே கூட ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும், ஆனால் உங்களுடைய அந்த பெரிய மனசுனால் அந்த கசப்பை உள்வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக வள்ளலாகி அவங்களையும் முன்னேற்றுவதற்கு சகயோகத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க, அதிகப்படியான அன்பையும் சக்தியையும் கொடுங்க. ஏதாவது ஒரு தெய்வீக குணத்தை கொடுங்க. உங்களுடைய
ஸ்திதியின் மூலமாக இல்லையா, அந்த சொரூபமாக இருக்கணும்னு போன வாரம் சொன்னார். ஸோ அப்படி சொரூபமாகி அவங்களுக்கு எந்த குணம் இல்லையோ, ஒருத்தர் பயங்கரமாக உங்களை அவமானப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? பொறுமை இல்லை, அன்பு இல்லை. இப்போ அன்பின் சொரூபமாகுங்க. அவர்கிட்ட இல்லாததை நீங்கள் கொடுக்கணும்ல. அன்பின் சொரூபமாகி அதை அவருக்கு பரிசாக கொடுங்கன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? இல்லாதவங்களுக்கு எது இல்லையோ அதை தெரிஞ்சுட்டா அது கொடுக்கணும்ல. அதானே உண்மையான பரிசு. ஏன்னா அனைவருடைய மிகப்பெரிய தந்தையுடைய குழந்தை நீங்கள், பரமாத்மா பரமபிதாவுடைய குழந்தை, மிகப்பெரிய இதயம் படைத்தவர் அவர். அப்போ அவருடைய குழந்தைகளும் நீங்கள் அப்படி தானே இருக்கணும். அதனால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அதிகப்படியான அன்பு உங்களுடைய இதயத்திலிருந்து வரட்டும் அந்த ஆத்மாவுக்காக. ஸோ உங்களுடைய அன்பின் சக்தியினால் அந்த ஆத்மாவே மாறட்டும்ன்றார். அந்த மாதிரி பெரிய மனசு இருக்குதா? அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க இல்லையா? ஏய், நீ என்னை ஏமாத்தினல்ல, என் கோயிலுக்காக வர வா, உன்னை சாபம் விடுறேன்னு சொன்னால் யாராவது கோயிலுக்கு போவாங்களா? ஸோ அந்த மாதிரி பரந்த மனம் கொண்டவராக நீங்கள் இருக்கணும். அல்லது சின்ன புத்தி கொண்டவராக இருக்கிறீங்களா? ஸோ அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய சக்தி இருக்குதா? அனைத்தையும் உள்ளடக்கிக்கணும் கடல் மாதிரி. ஸோ கடலில் எவ்வளவு குப்பையை கொட்டினாலும், நீ குப்பையை கொட்டுற, நானும் திருப்பி குப்பையை கொட்டுறேன்னா கொடுக்குது, அது சந்தோஷத்தை தான் கொடுக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஞான கடல், அன்பின் கடல், அனைத்து சக்திகளின் கடலாகிய சிவபாபாவுடைய குழந்தை, மாஸ்டர் கடல். இப்போ நீங்களும் மற்றவர்களுக்கு அன்பை, நல்ல அனுபவத்தை தான் கொடுக்கணும். ஸோ பாப்தாதா எதை பார்க்க விரும்புகிறாருன்னு கேட்டிங்க தானே? பெரும்பான்மையான குழந்தைகள் இந்த வருடம் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு லட்சியம் வைக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அதை யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆனால் கண்டிப்பாக செய்வேன் அப்படி சொல்லணும். நீங்கள் செய்யணுமா அல்லது வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கணுமா கேட்குறேன் இல்லையா? மாறணும், உடனே மாறணும், மாறியே தீர்வேன்னு இருக்கணும். யார் கண்டிப்பாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்க ஒரு கையால் கை தட்டுங்கன்றார். ஏன்னா பாபாவுக்கு 2 கையால் தட்டுறது பிடிக்காது, சத்தம் வரும். அது ராயல் தன்மை கிடையாது. தேவதைகள், பிராமணர்கள் எல்லாத்துலேயும் ராயலாக இருக்கணும். அதனால் ஒரு கையால் கை தட்டுங்கன்னுவார். ஸோ எல்லோரும் கையசைச்சாங்க. பாபா சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஸ்தூலமான கையை தூக்கினா மட்டும் போதாது, அது ஈஸி. ஆனால் மனதின் திடமான எண்ணம்ன்ற அந்த கையை தூக்குங்க இல்லையா? திடமான எண்ணம் வைக்கணும், அதுதான் முக்கியம். திட் சங்கல்ப் கரோன்னுவார் பாபா இல்லையா? தூய்மை ஆகிறதா இருக்கட்டும், அன்பின் சொரூபமாகட்டும், பாபாவுக்கு சமமாகிறதா இருக்கட்டும், திடமான சங்கல்பம் ஆகியே தீருவேன். ஏன்னா ஸ்தூல கையை தூக்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த திடமான எண்ணம்ன்ற மனம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கையை தூக்குறதன் மூலமாகத்தான் நீங்கள் நிரந்தரமாக வெற்றி சொரூபமாக ஆக முடியும். நீங்கள் எது நினைத்தாலும் அது நடந்தே தீரும் திடமான எண்ணம் வைத்தால். திடமான எண்ணத்திற்கு அந்த சக்தி, அதுதான் வித்தியாசம் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும். தோல்வியாளர்களும் ஆசைப்படுறாங்க, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிறது இல்லை. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், கண்டிப்பாக நான் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும்ன்ட்டு படிப்போம். லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், நானும் படிக்கணும், நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் அது திடமான எண்ணமாக இருக்காது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக பாசிட்டிவாகத்தான் இருக்கணும், நேர்மறையாகத்தான் இருக்கணும். நெகட்டிவான எண்ணங்களே நீங்கள் சிந்திக்கக்கூடாது. ஸோ அந்த நெகட்டிவான எண்ணம் வர பாதையை இழுத்து மூடுங்க. சதா காலத்துக்கும் மூட தெரியும் தானே? அல்லது தானாக திறந்துக்குதா? ஒரு புயல் அடித்தா நீங்கள் மூடி வச்சுருக்கிற கதவு டமால்னு திறக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் திறக்கிறது இல்லை தானே? நான் இப்போ தானே கதவை சாத்திட்டு வந்தேன், அதுக்குள்ளே மாயின் புயல் திறந்துடுச்சின்னு இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி லூஸாக மூடாதீங்க, டைட்டாக மூடுங்க. நெகட்டிவ் எண்ணங்களே வரக்கூடாதுன்ற. நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் நல்ல அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடினீங்க. அதே மாதிரி ஒரு 400 இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் 10 வருடத்திற்கு மேலே ஞானத்தில் இருந்தவர்களுக்கான விழா நடந்துச்சு, அதுவும் கொண்டாடினீங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா?
ஸோ யார் கொண்டாடினீங்க, அதை என்ஜாய் பண்ணீங்க, இதெல்லாம் இவங்களாம் கையை தூக்குங்க. இதில் பாண்டவர்களும் இருந்தாங்க. இதோடைய முக்கியத்துவம் என்ன, இந்த விழா கொண்டாடுறதுடைய முக்கியத்துவம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 10 வருஷம் ஆச்சு, அதுக்கு ஒரு பொன்னாடை பொறுத்துவாங்க, கிரீடம் வைப்பாங்க. ஸோ அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இது பக்தி கிடையாது, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, இங்கே கொண்டாடுறதுனா அதுவாகவே ஆகிறது. எப்போவுமே இந்த கிரீடம் அணிஞ்சிருங்க. எந்த கிரீடம்? அந்த கிரீடம் கிடையாது, ஸ்தூலமான கிரீடம் கிடையாது. இந்த கிரீடம் சேவையின் பொறுப்பு கிரீடம், சுய முயற்சிக்கான கிரீடம். ஸோ இது எப்பவும் அணிஞ்சு இருக்கணும். அதுதான் உண்மையில் சந்தோஷம். ஸோ சேவையை சந்தோஷமாக செய்கிற அந்த கிரீடத்தை எப்பவும் அணிஞ்சிருங்க. அதேமாரி தங்கத்தோடு அணிஞ்சிருந்தாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தங்க யுகத்துடைய ஸ்திதி, மனநிலையை அணிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெள்ளி யுகத்துடைய மனநிலை இல்லை, தங்க யுகம், அதாவது சத்தியுகத்துடைய மனநிலை இருக்கணும். அதே மாதிரி 2 மாலை அணிஞ்சிருந்தீங்க. அது என்ன 2 மாலை தெரியுமா? ஒன்று, நிரந்தரமாக பாபாவுடைய கழுத்து மாலையாக நான் இருப்பேன். அதாவது பாபா கிட்ட முழுசாக நான் அர்ப்பணமாயிட்டேன், மலராகி என்னை அர்ப்பணமாக்கிட்டேன். மலர்னா என்ன? தெய்வீக குணம் அப்படிங்கிற நறுமணமிக்க மலராகி பாபாவிடம் என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த பாபாவுடைய கழுத்துலேருந்து இந்த மாலை வெளியில் வரவே கூடாது. எப்போவுமே நான் பாபா கழுத்தில் இருக்கிற மாலையாக இருக்கணும். அடுத்தது 2வது மாலை எதுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நிரந்தரமாக சேவை செய்து மற்றவர்களையும் பாபாவின் கழுத்து மாலையாக நான் ஆக்குவேன். அதற்காகத்தான் இன்னொரு மாலை போட்டிருந்தீங்கன்றார். ஸோ ஒன்றுத்துக்கும் எவ்வளோ அர்த்தம் பாருங்கள். அதனால் யார் இதை கொண்டாடினீங்களோ அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்க, பார்த்தவர்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த கொண்டாட்டத்தின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை பாபா இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். கூடவே கொண்டாடுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் பார்க்குறார். எல்லோருக்கும் நல்ல அனுபவம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய முகத்திலும் அந்த சந்தோஷமும் போதையும் வெளிப்படையாக தெரிஞ்சுது. எப்பவுமே உங்களுடைய ரூபம் சக்திசாலியாக, புன்னகை நிரம்பியதாக, கம்பீரமாக, அதே நேரத்தில் மனம் லேசாகவும் ரமணிகரமாகவும் இருக்கட்டும். நிகழ்காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஞானத்தை சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் கேட்குறவங்க எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கம்மியானவர்கள் தான் நீங்கள் சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உங்களை பார்த்து அனுபவம் அடைபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இதையெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அப்பாவுடைய அறிமுகத்தை உங்கள் முகத்தில் காட்டணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இல்லை, என்னை பார்க்கும்போது அப்பா தெரியணும், அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பர பலகையாக என்னுடைய முகம் இருக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைங்க. அந்த புன்னகை எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாதுன்றார். அதுதான் மெயினாக இன்றைக்கி வலியுறுத்தி பாபா சொல்கிறார். ஸோ இந்த விழா நல்லா இருந்துச்சு. பாப்தாதாவுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சீசனே விழா கோலமாகவே இருந்தது, இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஆனால் எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்காது, சிச்சுவேஷன் மாறும். பாப்தாதா ட்ரில் கண்டக்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லோருக்கும் ஆளும் சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஆளுமை சக்தி, அதாவது நீங்கள் எப்போ விரும்பினாலும் கர்மேந்திரியங்களின் மீது உங்களால் ஆட்சி செலுத்த முடியுமா? நீங்கள் சொல்கிறத கர்மேந்திரியம் கேட்குமா? அதுக்கு அப்படி கேட்டால் தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி. அப்படி ஆகிட்டீங்களா? யார் சுயராஜ்ய அதிகாரியாக இப்போ ஆகுறாங்களோ அவங்க தான் உலகத்தின் எஜமானராக மாற முடியும்.
உங்கள் கர்மேந்திரியமே நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உலகத்தில் உள்ள மற்றவங்க எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்போ விரும்பினாலும் வாயுமண்டலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் மனசையும் புத்தியும் நில்லுன்னு சொன்னால் அந்த செகண்ட் நீங்கள் நின்றுணும். ஒரு பாட்டு வரும் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம் அப்படின்னு திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டு வரும். இங்கே உங்களுடைய மனம் நிற்கணும், அதுதான் மெயின். மனம் நின்னால் தானாகவே மற்றது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அப்படி உங்கள் மனம் புத்தியை உங்களால் நிறுத்த முடியுது. அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறீங்களா? அல்லதுக்கு அது நிற்கிறதுக்கு டைம் எடுக்குதா? 2 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுக்குதா? ஸோ அடிக்கடி முழு நாள்லையும் அடிக்கடி இந்த பயிற்சி நீங்கள் பண்ணணும். டக்குன்னு நிறுத்தணும். அதான் டிராஃபிக் கண்ட்ரோல். அதிலும் குறிப்பாக எப்போ உங்களுடைய மனமும் புத்தியும் ரொம்ப பிஸியாக ஒரு விஷயத்தில் இருக்குதோ அப்போ அது பின்னாடியே போயிடக்கூடாது அந்த விஷயத்திலே. அப்போ டக்குன்னு முயற்சி பண்ணுங்கள். ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்கள். நிற்குதான்னு பாருங்கள். ஒரு வினாடியில் நின்றுதான்னு பாருங்கள். இப்போ வண்டி ஓட்டும் போதே நம்ம பிரேக் அடித்து பார்ப்போம், இல்லாட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு செகண்ட், ஏன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் பாபா கூப்பிடுவார், டக்குன்னு போயிடணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு வினாடி பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி பண்ணுங்கன்னு. நில்லு அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே நின்றுணும் மனமும் புத்தியும். நீங்கள் சொல்கிற இடத்துல, பரந்தாமத்திலையோ சூக்ஷ்மதனத்திலையோ சொர்க்கத்திலையோ 3 நிமிஷம் 5 நிமிஷம் அது வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. அதோடைய பாதிப்பு இருக்குது. நான் பரந்தாமன்னு நினச்சாலும் அந்த போதை வரலைனாலே என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயத்தோடைய பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் விலகி சேவை செய்யணும். புத்தி பாபா கிட்டேயே இருந்துக்கிட்டு பண்ணணுன்றது. ஸோ இந்த பயிற்சி கடைசி நேர டெஸ்ட் பேப்பரில் மதிப்போடு பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மார்க்கே கிடைக்கும். நல்லது. நான் மாதிரி பவர்ஃபுல்லான முறையில் பாருங்கள். வரதானம். பவர்ஃபுல்லான வரதானம். உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபம் மற்றும் ராஜ்ய அதிகாரி ஸ்வரூபத்தின் நினைவின் மூலமாக அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நிரந்தரமாக நான் பூஜிக்க தகுந்த ஆத்மா, நான் வள்ளல், அனைவருக்கும் நான் கொடுப்பவனே தவிர யாரிடமிருந்தும் பெறுபவன் கிடையாது, நான் ஒரு வள்ளல் அப்படிங்கிற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும்ன்ற. அப்படின்னு அர்த்தம், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கோயிலில் அந்த பூஜ்ய ஸ்வரூபம் தேவி சிலை கொடுத்துக்கிட்டே தானே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இருக்கணும். எப்படி அப்பா தானாகவே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அவர்கிட்ட யாரும் கேட்கக்கூட இல்லை இல்லையா? அவராகவே வரார், வந்தவொடனே அனைத்தையும் கொடுக்குறார் நமக்கு. அதே மாதிரி நீங்களும் மாஸ்டர் வள்ளலாகணும். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் தொடர்பில் வந்தாலே ஏதாவது ஒன்று நிரம்பி தான் போகணும். ஏதோ ஒரு சக்தி, குணம், ஞானம் ஏதாவது ஒன்று உங்கள் மூலமாக அவங்களுக்கு போய் சேரணும். எதையும் நீங்கள் கேட்பவராக இருக்கக்கூடாது, கொடுப்பவராகத்தான் இருக்கணும். ஏன்னா நான் வள்ளல் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். நான் ராஜ்ய அதிகாரி, பூஜ்ய ஸ்வரூபம். இல்லை, ராஜாவாக இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருப்பார், கோயிலில் இருக்கிற தேவியாக இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தேவிகளின் ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் இன்னைய வரைக்கும் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அல்லது என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி மற்றவர்களை காப்பாற்றுபவர்களாக நீங்கள் ஆகணுமே தவிர காப்பாற்றுன்னு கதறவங்கள நீங்கள் மாறக்கூடாது இல்லையா? காப்பாற்றுன்னு கேட்குறவங்க பக்தர்கள், அவங்கள காப்பாற்றுறவங்க தேவிகள். நம்ம தேவியாக இருக்கணும். ஸோ அப்படி அனைத்தும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக நீங்கள் ஆகணும்னா அனைத்து பொக்கிஷங்கள்னாலும் நீங்கள் நிரம்பி இருக்கணும். அப்போ தானே கொடுக்க முடியும். ஸோ அப்போ என்னென்ன பொக்கிஷங்களில் நிரப்பிக்கணும் அப்படின்னா, சதா நினைவின் பொக்கிஷம், சதா சுபபாவனை, சுப விருப்பம், சதா சேவை. இதிலேயே நீங்கள் மூழ்கி இதனால் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது தான் எப்போவுமே நீங்கள் மற்றவர்களுக்கு
கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. பாபா நினைவில் இருந்தாலே அனைத்து சக்திகளும் நிரம்பி தான் இருக்க போகுது. அனைத்து சக்திகளையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு எப்போவுமே தயார் நிலையில் இருப்பீங்க, கொடுத்துக்கிட்டும் இருப்பீங்க. ஸோ சுபமான விருப்பம், அதுவும் எல்லாம் உயர்ந்த தேவதையாகணும், அந்த மாதிரி விருப்பம், அவங்கள திருப்திப்படுத்தணும், இந்த மாதிரி எண்ணங்கள். அடுத்தது எண்ணம், சொல், செயல் மூன்றின் மூலமாகவும் சேவை செய்கிறது. இதன் மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்போவுமே கொடுப்பவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: உங்களுடைய நடத்தை மற்றும் முகத்தில் ஆனந்தம் ஜொலிக்குது பாருங்க, அதுதான் உண்மையிலே ஆன்மீக அழகு. ஆன்மீக அழகின் அடையாளமே அதுதான்றார். இல்லை, அந்த முகம். ஸோ அதை பற்றி தான் பாபா உள்ளேயும் சொல்லியிருப்பார். உங்கள் முகம் எப்போ அந்த சிரித்த முகமாக இருக்கணும், உங்களை பார்த்தோன்னே மற்றவர்களுடைய கவலை போயிடணும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய முகமும் நடத்தையும் வார்த்தையும் இருக்கணும். அதுதான் ஆன்மீக அழகின் அடையாளமே அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக